பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் நம் அனைவரையும் தாங்கி நடத்தி வருகிறது. 40 நாட்கள் 40 கேள்விகள். நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன என்ற தலையங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு 4 சுவிசேஷங்களில் அவ்வப்போது எழுப்பின சில கேள்விகளை நம்ம இந்த 40 நாட்களும் தியானிக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடும் நடத்துதலோடும் நம்ம மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்திய நேரப்படி காலை 6 மணிக்கு. இன்றைக்கு உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் என்னென்னா, இன்றைக்கி ஆண்டவர் என்ன கேள்வி எழுப்புகிறார், அந்த கேள்விக்கு நீங்களும் நானும் என்ன பதில் சொல்லணும் என்பதை நம்ம அறிந்து கொள்வது அதிக அவசியம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்ட இந்த குறுஞ்செய்தியை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பீர்களேயானால் நீங்கள் அதில் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடணும், பகிரணும். அப்போ அவர்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது வசனத்துக்கு போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பங்கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? ஆண்டவர் கேட்குற, கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா என்று ஆண்டவர் கேட்ட கேள்வி. அல்லது 12ஆம் வசனம், முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எழுப்புகிற கேள்வி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானா என்ற ஒரு கேள்வியை ஏன் ஆண்டவர் எழுப்புகிறார் என்பதை எப்போது புரியும்னா, அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம படிக்கணும். வசனம் 13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்ல வருகிற அந்த சத்தியத்துக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பினார். மகனுக்கு தகப்பனாக இருந்தால் மகனுக்கு அவன் அப்பம் கேட்குறானா, கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? அப்போ அப்பத்தை தானே கொடுப்பான் தகப்பன். உலக பிரகாரமான தகப்பனே மகன் கேட்கிறதை கொடுப்பானாகில், கொடுக்க முடியும் என்றால், பரமபிதா பரிசுத்த ஆவியானவரை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போது இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம், ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வலியுறுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். 3 வருஷம் சீஷரோடு வாழ்ந்தார், ஜனங்களுக்கு போதித்தார், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினார். அவர் பரலோகத்துக்கு செல்லும்போது ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு போனார், நான் போவேனேயாகில் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் சொன்னது போல இயேசு ராஜா எடுத்துக்கொள்ளப்பட்ட 50ஆவது நாள் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகில் ஊற்றப்பட்டார். அதுதான் பெந்தைகோஸ்தே நாள். இந்த சத்தியத்தை கேட்கிற கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, நண்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி விசுவாசத்தோடு அபிஷேகத்தை கேளுங்கள். அபிஷேகத்தை பெற்றவர்கள், நாங்கள் என்னைக்கோ அபிஷேகம் பெற்றுட்டோம் என்ற ஒரு திருப்தியில் இருக்காதீங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்க ஒப்பு கொடுங்கள். ஆழமான அபிஷேகத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரட்டும். அதை நிமித்தம் தேவனுடைய நாமம் உங்களில் மகிமைப்படும். சரியா? ஜெபிப்போமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசின காரியங்களை வைத்து, பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் பெற்ற அருமையான இயேசுராஜா,
நீர் எழுப்பின கேள்விகள் எதற்கு? அபிஷேகத்தை வலியுறுத்துவதற்காக. ஆகவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அளவு கடந்த அபிஷேகத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கணும், அபிஷேகத்தில் வளரணும், அபிஷேகத்தில் நடத்தப்படணும், அபிஷேகத்தில் பெருகணும் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேனப்பா, ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தர் நடத்தும். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நான் ஏற்கனவே சொன்னது போல பிறருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.